வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிசி பாடத்திட்டத்தில் ஒரு சில சேஞ்சஸ் செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படி சொல்லிட்டு மாணவர்கள் நிறைய கோரிக்கைகளை பார்த்தோன்னா அரசுக்கு கொடுத்துட்டு வராங்க. அது இல்லாமல் நமக்கும் தொடர்ச்சியாக சார் இந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் சார், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு லெட்டராக எழுதுங்க சார், நீங்கள் போர்டு கிட்ட சொல்லுங்கள் சார். நான் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறது, தம்பிகளா இது நம்ம வண்டி செய்கிறதுனால நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது எல்லாருக்கும் என்ன தேவையில்லை, அதை புரிஞ்சு செய்ய எல்லாமே ரைட்டு தான் சார். எல்லாமே சரியாக இருந்தாலுமே இந்த கலைச்சொற்கள் அப்படின்ற ஒரு பாடத்திட்ட பகுதியில் முழுமையாக நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் தொடர்ச்சியாக கேட்டே இருந்தாங்க. கலைச்சொற்கள் பகுதியை ஏன் முழுமையாக நீக்கணும், எதுக்காக மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த கலைச்சொற்கள் பாடப்பகுதியை முழுமையாக நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம டிஎன்பிசியோட குரூப் 4 சிலபஸ் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தெளிவாக பார்த்தோன்னா இது 10ஆம் வகுப்பு தரம். இங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 100 கேள்விகள் நம்ம கேட்க போகிறாங்க. இந்த 100 கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னா மொத்தம் 7 யூனிட் பார்த்தோன்னா கேள்விகள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தது தான். இதில் எதுவும் புதுசாக எதுவுமே இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கலைச்சொற்கள் அப்படின்ற ஒரு கலைச்சொற்களில் மொத்தம் 10 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 10 கேள்விகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 தலைப்பின் கீழ் உள்ளடக்கி நம்ம கேள்விகள் பார்த்தா இடம்பெறுது. இதுக்கு முன்னாடி சிலபஸ் வந்தபோது மாணவர்கள் எல்லாருமே நினைச்ச விஷயம் என்னென்னா, இதுக்கு நமக்கு ஏன்னா இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10ஆம் வகுப்பு தரம். அப்போ 10ஆம் வகுப்பு தரம்னா 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தலைப்புகள் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம தொகுத்து ஒன்றாக படித்தா போதும், நம்ம ஈஸியாக இந்த பகுதியை ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டிஎன்பிசி புது மாற்றங்களை கொண்டு வரணும், கேள்வித்தாள்களை அந்த கேள்வி முறைகளை கொஞ்சம் மாற்றணும், மற்ற போட்டித் தேர்வுகள் மாதிரி இல்லாமல் இந்த தேர்வு கொஞ்சம் மாறுதலாக பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை புதுப்பிச்சாங்க. இப்போ இந்த புதுப்பிச்ச விஷயத்தை தமிழில் புதுப்பிக்கும் போது இந்த கலைச்சொற்கள் அப்படின்ற ஒரு 10 வார்த்தையை சேர்த்துருக்காங்க. 10 விஷயத்தை சேர்க்கும்போது அந்தளவுக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கேன்னா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பு தான் ஏற்படுத்தும். ஆனால் இந்த கலைச்சொற்கள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூனிட் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி மாணவர்களுக்கும் ஆங்கில வழி மாணவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டும். ஏன்னா ஒரு நபருக்கு வேலை கிடைக்குது, வேலை கிடைக்காமல் போகுது, அவங்க நினச்ச டிபார்ட்மெண்ட் எடுக்காமல் முடியாமல் போகிறது எல்லாமே எத்தனை கொஷினில் நடக்க போகுதுன்னா அந்த ஒரே கொஷினில் தான் நடக்க போகுது. சரிங்களா? இங்கே 10 கொஷினுக்கு பார்த்தோன்னா வித்தியாசம் காட்டுற மாதிரி இருக்கும். சார் என்ன சார் வித்தியாசம் காட்டுற போது, இவங்களும் அதே தான் படிக்க போகிறாங்க, அவங்களும் அதே தான் படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும், ஆனால் அங்கே உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னா, இன்றைக்கி கிராம பகுதியிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த தேர்வு எழுதுகிறாங்க. இதுவே ஹை கிளாஸ் பீப்புளும் பார்த்தோன்னா மெட்ரிக்கு அங்கேருந்து படிக்கக்கூடிய இந்த மாணவர்களும் இதே தேர்வு பார்த்தோன்னா எழுதுகிறாங்க. அப்போ இந்த 2 பேர் தேர்வு எழுதும்போது இந்த யூனிட் 7 இந்த யூனிட் 5 இந்த கலைச்சொற்கள் இந்த பாடப்பகுதியில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வித்தியாசம் இருக்குமா இருக்காதான்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக 100% வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அவங்க இந்த பசங்க நம்ம தமிழ் வழி மாணவர்கள் படித்த மாணவர்கள் பசங்க ஒவ்வொரு பகுதியும் மனப்பாடம் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை புரிஞ்சு பண்ண முடியாது. ஆனால் இதே ஆங்கில வழி படித்த மாணவர்களுக்கு எது மாதிரி இருப்பாங்கன்னா, அவங்க அந்த விஷயத்தை ஏற்கனவே படிச்சிருப்பாங்க. படித்த விஷயத்தை நீங்கள் நிறைய விஷயம் சொன்னாலும் இது வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. தமிழ் வழி காட்டிலும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வித்தியாசம் இருக்குது. இதனால் இந்த மாணவர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல சார் இதை கேள்விகள் நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா, கவர்மெண்ட் அதாவது டிஎன்பி சைட்லேருந்து கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னா தவறு எதுவும் இல்லை சார். ஆனால் அவங்க சொன்ன தரத்தில் தான் சார் கேட்கணும். அவங்க தரம் மாற்றக்கூடாது. மற்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு எந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் தேர்வு நடத்தப்படும். கடைசி பார்த்தோன்னா குரூப் 4 எக்ஸாமில் எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல் பார்த்தோன்னா டெஸ்ட் எக்ஸாம் வச்சுட்டாங்க. இப்போ அதே போல் தான் தேர்வு நடைபெறுமா இல்லை எங்களுக்கு பார்த்தோன்னா இந்த ஒரு ஃபார்மேட் தான், அதாவது ஒரு மாதிரி வினாத்தாள், இந்த தேர்வு மாதிரி வினாத்தாள் அடிப்படையில் தான் தேர்வு நடக்குமா? அதுக்கு நம்ம டிஎன்பி சைட்லேருந்து நம்ம கேட்டிருந்தோம். அவங்க கேட்டது என்னென்னா, ஏற்கனவே நடந்த தகுதி மதிப்பெண் அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க, அதுபடி தான் கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தா ரீப்ளே பதிலும் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுபடி தான் கேள்வி அமையும் அப்படின்னம்னா இந்த பாடப்பகுதிகளில் 100% தமிழ் வழி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதாவது இந்த கலைச்சொற்கள் அப்படின்ற ஒரு பாடத்திட்ட பகுதி தமிழ் வழி மாணவர்களும் ஆங்கில வழி மாணவர்களும் கண்டிப்பாக பார்த்தோன்னா ஆங்கில வழி மாணவர்களை காட்டிலும் தமிழ் வழி மாணவர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது. இந்த பாடத்திட்டத்தில் கேள்விகள் நீங்கள் எப்படி அமைக்கணும் இந்த குரூப் 2, ஏன்னா பெரும்பான்மை எழுதக்கூடிய தேர்வு கிராமப்புறத்துலேருந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் மேலே வந்துட மாட்டேனா, என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்ற நிறைய கனவுகளோட மாணவர்கள் இருக்காங்க. அப்போ அதுபோல் இருக்கிற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு பறிபோகாமல் இருக்கிறதுக்கு இந்த பகுதியை சரி செய்து தரணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பல்வேறு மாணவர்களோட குமுறலாகவே இருக்குது. இந்த பகுதியை இன்னை வரைக்குமே மற்ற பகுதியில் நிறையா படிச்சிட்டாலும்
இந்த பகுதியில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரில, எனக்கு ஃப்ளூக்கில் தான் பார்த்தோன்னா இதுக்கு வந்து மார்க் வேணும், 10க்கு 10 பார்த்தோன்னா போட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் மொழி மாணவர்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். முடியாது. அதுவே ஆங்கில வழி மாணவர் படித்த மாணவர்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. 100 பேர் இருக்கிற கூட்டத்தில் கண்டிப்பாக ஆங்கில வழி மாணவர்களுக்கும் தமிழ் வழி மாணவர்களுக்கு இடையே இந்த பகுதியில் நம்ம தேர்வு வைக்கும்போது இந்த பகுதியில் தமிழ் வழி மாணவர்களை காட்டிலும் ஆங்கில வழி மாணவர்கள் எளிமையாக பார்த்தோன்னா மதிப்பெண் எடுக்கிறாங்க. அப்போ இந்த 9 பாடத்திட்டத்தையும் அவ்வளோ ஈஸியாக படிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா 9 பாடத்திட்டத்தையும் படிக்கிறதுக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் புக்கு பார்த்தோன்னா 13 புக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 13 புக்கை தமிழ் வழி மாணவர்கள் வந்து படித்தா மட்டும்தான் அதை வந்து தொட முடியும். ஆனால் இதுவே ஆங்கில மாணவர்கள் இதை படிக்காமலேயே அப்படியே போனாலும் அவங்க பொருள் ஒன்று இருந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து முற்றிலும் நீக்கப்பட வேண்டிய பகுதிகளாக மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் கேள்வி கேளுங்க, தவறே கிடையாது. இதில் 10 கேள்விகள் நீங்கள் கேட்க போகிறீங்க. அப்படி கேட்க போகிறீங்கன்னா இந்த கல்வி தரத்துக்கு இணையான தரத்தில் கேள்வி கேளுங்க. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு மாதிரி தேர்வு கேள்வித்தாள் குரூப் 4 குரூப் 2க்கு இப்போ மற்ற தேர்வுகள், அதாவது TNUSRBல எஸ்ஐயோட கேள்வித்தாள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தேர்வு சிலபஸ் மாற்றப்படும் போது ஒரு தேர்வு வந்து கொடுத்தாங்க. ஆனால் அது மாதிரி நம்ம எதுவும் கேட்கல. இப்போ நம்ம கேட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே நடந்த தேர்வு எடுத்து நம்ம பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பண்ணி பார்க்கும்போது கேள்விகள் 10th ஸ்டாண்டர்டில் அமையலை. அதுதான் வந்து இங்கே மாணவரோட கோரிக்கையாக இருக்குது. 10th ஸ்டாண்டர்டில் அமையல, கேள்விகள் எங்கேயோ போய் அமையுது. 2 பேருக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அதனால் இந்த பகுதியில் நீங்கள் மாற்றுங்க, அப்படி இல்லைன்னா முழுமையாக எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது ரீதியாக பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி போர்டு எதிர்மாறி மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு விஷயம் நம்ம செய்யணும், அந்த விஷயம் செய்யும்போது மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்தால் எதுவும் சிறப்பு. இந்த விஷயம் அரசை சென்றடைறதுக்காக எங்கள் சைட்லேருந்து என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ நாங்கள் அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கோம். மேக்ஸிமம் அதாவது தமிழ் மொழி மாணவர்கள் படிச்சுட்டே இருக்க இந்த கலைச்சொல் பகுதியை உங்களுக்கு ஏதாவது விரைவில் மாற்ற வரும். தேங்க்யூ.